தாவேக ஆட்சியில் விமர்சகர்கள் கைது, கருத்துச் சுதந்திரம் கேள்விக்குறியா? அரசியல் பழிவாங்கலா? அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சியை பாராட்டுவதற்கும் உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஆட்சியை விமர்சிப்பதற்கும் அதே அளவு உரிமை இருக்கிறது. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. அரசை விமர்சிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை அதிகரிக்கிறதா? அல்லது சட்டத்தை மீறுபவர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? இந்த விவாதத்தை உணர்ச்சியோடு அல்ல, உண்மைகளோடு ஜனநாயகத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டியது காலத்தினுடைய தேவை. கடந்த சில மாதங்களாக அரசை கடுமையாக விமர்சித்த சமூக ஊடக செயல்பாட்டாளர்கள், யூடியூபர்கள், அரசியல் விமர்சகர்கள், சில எதிர்க்கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முதல் எம்எல்ஏயாக திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும், இரண்டாவதாக இன்றைக்கு மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏயும் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போ சமீபத்தில் மேலும் ஒரு கைது நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விவாதத்தை உருவாக்கியுள்ளதை நம்ம பார்க்குறோம். இங்கு மிக முக்கியமான கேள்வி, ஒருவர் அரசை விமர்சிப்பது குற்றமா? அல்ல இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 19(1)(a) ஒவ்வொரு குடிமகனுக்கும் கருத்து சுதந்திரத்தை வழங்குகிறது. ஆனால் அதே அரசியலமைப்பில் அந்த உரிமைக்கு சில நியாயமான கட்டுப்பாடுகளும் உள்ளன. அதாவது அவதூறு, வன்முறையை தூண்டுதல், வெறுப்பு பேச்சு, சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய செயல்கள், இவற்றுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படியானால் இந்த கைது நடவடிக்கைகள் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதற்காகவா அல்லது சட்ட மீறல்களுக்காகவா? இதுதான் மக்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. எதிர்க்கட்சிகள் என்ன கூறுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் கூறுவது அரசை விமர்சிப்பவர்களை மட்டுமே குறிவைத்து வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அதே நேரத்தில் அரசுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் மீது அதே வேகம் காட்டப்படுவதில்லை என்பதுதான். இதனால் சட்டம் அனைவருக்கும் சமமா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மறுபக்கம் அரசின் ஆதரவாளர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறினால் நடவடிக்கை இருக்கும். அது அரசியல் காரணத்தால் அல்ல, சட்டப்படி மட்டுமே என்பதே அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஒரே ஒரு விஷயம், சட்டம் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, யூடியூபர், பத்திரிகையாளர், அரசியல்வாதி யார் என்று வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ ஜனநாயகத்தினுடைய அழகு என்ன? விமர்சனம் மட்டும்தான். ஒரு அசென்ட்டும் டிசென்ட்டும் இஸ் எ ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸியோடைய ஒரு மூலதனம். ஒரு அரசை யாருமே விமர்சிக்கவில்லை என்றால் அது ஜனநாயகத்தினுடைய வெற்றி அல்ல, அது பயத்தின் அறிகுறியாக மாறக்கூடும். அதே நேரத்தில் விமர்சனம் என்ற பெயரில் தவறான தகவல்களை பரப்புவதும் ஏற்க முடியாதது. எனவே இரண்டு விஷயங்களையும் சமமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஒன்று கருத்து சுதந்திரம், இரண்டு சட்டத்தினுடைய ஆட்சி. இதில் ஒன்று அதிகமாகவும் மற்றொன்று குறையாகவும் இருந்தால் ஜனநாயகத்தினுடைய சமநிலை பாதிக்கப்படும். இந்திய வரலாற்றை பாருங்கள். எந்த ஆட்சியாக இருந்தாலும் விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் விமர்சனங்களுக்கு பதில் கைது என்ற தோற்றம் உருவானால் அது அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் பெரிய விவாதமாக மாறிவிடும். அதைத்தான் இந்த 70 நாட்களுடைய தாவேக ஆட்சி செழிப்பாக செய்து கொண்டிருக்கிறதாக பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக, அதுவும் பர்டிகுலராக திமுகவினர் மேல, திமுகவுக்கு ஆதரவு கருத்துக்களை வெளியிடக்கூடியவர்கள் மேலையும் தொடர்ச்சியாக கைதின் பின் கைதாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் இது பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இந்த கேஸ் ஒவ்வொன்றாக போகும்போது இந்த எக்ஸசிவான ஒரு பவரை தாவேகாவினுடைய அரசாங்கம் செய்கிறது. ஏன் நீங்க கரெக்டான செக்ஷன்ஸை பயன்படுத்த மாட்டேங்கிறீர்கள்? டெஃபமேட்டரியான ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணக்கூடிய அவதூறு கருத்துக்களுக்கு அவதூறாகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை அதில் பிரஸ் பண்ணாமல் ஏன் நீங்கள் கலவரத்தை தூண்டக்கூடிய போன்ற அதிபயங்கரமான சட்டப்பிரிவின் கீழ் இவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்கிறீர்கள் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஸோ எது எப்படியோ மக்கள் கேட்பது மிகவும் எளிமையான ஒரே ஒரு கேள்விதான், சட்டம் அனைவருக்கும் சமமா அப்படிங்கிற அந்த கேள்வி. விமர்சனம் செய்தால் கைது என்பதே மக்களின் எண்ணமாக மாறுகிறதா? அல்லது சட்டத்தை மீறியவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நீதிமன்றங்களும் விசாரணைகளும் வெளிப்படையான நிர்வாகமும் தான் வழங்க முடியும். இறுதியாக ஜனநாயகத்தில் விமர்சனத்தை எதிர்கொள்வது ஒவ்வொரு அரசினுடைய பொறுப்பு. அதற்கு தாவேகாவினுடைய திரு விஜய் அவர்களுடைய அரசும் விதிவிலக்கல்ல. சட்டத்தை மதிப்பது குடிமகனினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இரண்டையும் சமநிலையுடன் செயல்பட்டால்தான் ஜனநாயகம் வலுவாக இருக்கும். ஸோ கால் டு ஆக்ஷன். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கருத்து சுதந்திரமும் சட்டத்தின் ஆட்சியும் எப்படி சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். த லீடர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.